பூரட்டாதியில போயிட்டுருக்கே, என்ன மாரி எங்களுக்கு பலன் செய்யும்? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. இவ்வளவு நாள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ, அதே தான் இனி 1 மாசம் செய்வாரு. ஓகேங்களா? வேற மாற்றம் எதுவுமே வராது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அ உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரமே. உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோடது. அந்த உத்திரட்டாதிக்குள்ளேயே சனி போறார் இல்லைங்களா? அப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய ஜாதகத்துல சனி எப்படி இருக்கோ, அதே பலன தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 1 வருட காலம் செய்யப் போறார். ஓகேங்களா? அதனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சனிய நெனச்சு, அதுவும் உங்க சனி கெட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க மட்டும் தான், "ஐயோ! எனக்கு சனி வருதே. அ பெயர்ச்சி சனி அ என்னோட நட்சத்திரத்தின் மேல வருதே" அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படணுமோ தவிர, வேற யாருக்குமே சனி எதுவுமே செய்ய மாட்டார். 7:30 சனி வருது. அதுவும் ஜென்ம சனின்றீங்க. முதல்ல ஜென்ம சனின்றது கிடையவே கிடையாது. உங்க ஜாதகத்துல இருக்கிறது தான் உங்களோட ஜென்ம சனியே தவிர, இப்படி பெயர்ச்சி ஆகுற சனி உங்களுக்கு ஜென்ம சனியெல்லாம் கிடையாது. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருக்குமே துல்லிய பலன்கள் எடுக்க தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த டிகிரில ஒரு கிரகம் நிக்குது அப்படின்னா, அந்த டிகிரிக்கு அந்த கிரகம் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிற அளவுக்கு துல்லிய பலன்கள் எடுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால இனி 7:30 சனிய பத்தியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.